ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. இது கோவா சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோங்க. ஸோ நான் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கோவா ஒரு கம்ப்ளீட் டூர் கைடு மாதிரி போட்டிருந்தேன். அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், எந்த டைமில் போகணும், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருந்தது. அதுக்கான லிங்க் நான் மேலே ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் அந்த பிளேசஸ் பார்க்குறது நிறைய பேர் ஏன் ஒரு 30 செகண்ட்ஸில் புஷ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அந்த பிளேசஸ் நான் போனதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். கண்டினியூ பண்ணி பார்க்கலாமா? பாகா பீச் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது. நான் ரேடிசன் பாகாவில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நடந்தே நாங்கள் வந்துவிட்டோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. பட் ஆனால் உங்களுக்கு பெரிய பார்க்கிங் இருக்குங்க. ஸோ பார்க்கிங்கை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் பீச்சுக்கு வெளியிலேயே பார்க்கிங் இருக்குது. பெய்ட் பார்க்கிங் தான், பட் யூ கேன் சேஃபாக நீங்கள் யூ கேன் பார்க் யுவர் கார்ஸ். அது முடிச்சுட்டு என்னென்னா, நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ட்ரெஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். மெயினாக நீங்கள் பாகா நீங்கள் வரீங்க அப்படின்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு தான் முக்கால்வாசி வருவாங்க. ஸோ பேராக்ளைடிங் அண்ட் ஜெட்ஸ்கி, பனானா போட் ரைடு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 1500 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ட் அகோடா. டிக்கெட் இந்தியன் சிட்டிசனாக இருந்ததுன்னா 25 rupees per person. பட் ஆனால் லெஸ் தென் 15 years கிட்ஸுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ என் பையனுக்கு அன்றைக்கி ஃப்ரீ தான். ஸோ கார் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. இது ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் பயங்கர வாஸ்ட் பார்க்கிங். நீங்கள் உள்ளே வரப்போ 100 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க பார்க்கிங்க்கு. வெளியிலேயே பார்க்கிங் பண்ணுற இடத்துலையே ஷாப்ஸ், இந்த சின்ன ட்ரிங்க் ஷாப்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரப்போ வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஜூஸ் அண்ட் இந்த ட்ரிங்க்ஸ், நிம்பு பானி அதெல்லாம் நீங்கள் குடிக்கிறதா இருந்தால். பட் நீங்கள் உள்ளே இந்த ஃபோர்ட் ஒரு மானுமெண்ட். ஸோ உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1 to 1.5 hours நீங்கள் டெஃபினட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஃபோர்ட் அகோடா பார்த்துட்டு திரும்பி வரப்போ இந்த போட்டிங் பாயிண்ட் இருக்குது. இதில் மெயினாக டால்ஃபின் ட்ரிப்புன்னு தான் கூட்டிகிட்டு போவாங்க. டால்ஃபின்ஸ் டெஃபினட்டாக வரும். அன்றைக்குமே நாங்கள் போனப்போ டால்ஃபின்ஸ் வந்தது. பட் ஆனால் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். அது சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மேலே போயிடும். பட் ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இது டால்ஃபின் இல்லாமல் அந்த ஃபோர்ட் அகோடா நீங்கள் மேலே போனதை கீழே இருந்து காட்டுவாங்க. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் அதுவும் பார்க்கலாம். அகோடா ஜெயில் கீழே தான் இருக்குது. ஸோ அந்த அகோடா ஜெயிலையும் காட்டுவாங்க. அது இல்லாமல் மில்லியனர் பேலஸ் அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க. உங்களுக்கு இங்கே தனியாக பார்க்கிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ரோட் சைடு தான் நீங்கள் பார்க்கிங் பண்ணணும். பட் ஆனால் 2 சைடுமே லென்த்தாக கார்ஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே வரலாம். இது ஒரு 45 minutes ரைட் அண்ட் உங்களுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பர் பர்சன். பட் இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் தட் யூ கேன் யூஸ் இட். அடுத்து நாங்கள் போனது கல்லாங்குட்டி பீச். ஸோ இது பாகா பீச் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஈவினிங் போனனால நிறைய லெஷர்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பயங்கர சூதிங்காக இருந்தது, பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அங்கே முடிச்சுட்டு உங்களுக்கு ஈட்டிங் அவுட்லெட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அந்த பீச் ஓரமாக. ஸோ நீங்கள் டின்னர் அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரதா இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வெளியில் வந்தாலுமே ரோட்ஸ் ஃபுல்லாகவே ஈட்டிங் அவுட்லெட்ஸ் தானுங்க. ஸோ நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கிங்கும் ப்ராப்ளம் கிடையாது. பக்கத்துலேயே ஒரு பெரிய பெய்ட் பார்க்கிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சப்போரா ஃபோர்ட். இது கோவாவில் இருந்தால் போட் 15 kilometers கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் காரில் தான் அன்றைக்கி வந்தோம். பார்க்கிங் ப்ராப்ளமில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கிங் தான். நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு மேலே போனீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸு நிறையா இருக்கும். நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா இது அந்த காலத்தில் ஒரு ஃபோர்ட். பட் ஆனால் இப்போ ரிமைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது அடில் ஷான்னு ஒரு ரூலர் கட்டினது. பட் இங்கே படம் நிறைய தில் சாத்தா ஹே அந்த மாதிரி நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் இங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கீழே வேகடார் பீச் இருக்குது. ஸோ நீங்கள் பீச் போயிட்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாம்.
நாங்கள் அடுத்து போனது வந்து ஈவினிங் க்ரூஸ். இது வந்து பாஞ்சம்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 45 மினிட்ஸ். ஸோ நார்மலாக எல்லாருக்குமே அந்த டைம் ஆகும் பாஞ்சம் நீங்கள் வரதா இருந்தால். அங்கே வந்து பக்கத்துலேயே நாங்கள் அன்றைக்கி பார்க்கிங் பயங்கரமாக தேடணும், எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல. பட் லேட்டராக தான் தெரிஞ்சது கவர்மெண்ட்டே வந்து மல்டி ஸ்டோரி பார்க்கிங் ஒன்று வந்து அப்படியே இந்த ஜெட்டிக்கு ஆப்போசிட்டில் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அது லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அங்கே போய் நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. வெறும் ஈவினிங் க்ரூஸாக இருந்ததுன்னா இட் இஸ் 500 rupees per person. அது வந்து 45-50 மினிட்ஸ் வந்து உங்களை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பிட்டு வந்து அதே இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. பட் டின்னர் க்ரூஸ் நீங்கள் போகிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வரும். ஸோ டின்னர் அங்கேயே சர்வ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் போகிற க்ரூஸ்லேயே. இதில் வந்து உங்களுக்கு ஒரு பார் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பியர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி நாங்கள் போனப்போ யாரும் வந்து யங் கப்புள்ஸ்லாம் யாரும் வரல. அதனால் வந்து அவங்க கேம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணல. சும்மா கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சாங்ஸ்லாம் போட்டாங்க, டான்ஸ்லாம் ஆட சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் ஆடினோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க கோவன் கல்ச்சரில் வந்து அந்த கோவன் டான்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட் வந்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஈவினிங் சன்செட் ஆகிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து திருப்பி வரலாம். இப்போ பேர்டு சும்மா வந்து போட்டை சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. அவங்க குர்குரே போட்டு கூப்பிட்ருக்குறாங்க. இந்த பேர்டு எல்லாமே குர்குரே சாப்பிட்றக்காண்டி தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ இதை பேர்ட் ஃபீடிங்னா அது ஒரு ஆக்டிவிட்டியாகவே வச்சுருக்காங்க க்ரூஸில். லாஸ்ட்டாக எங்கள் ஸ்டேயில் ஸ்பைஸ் ஃபார்ம் ஒன்று போனோம். பட் அதுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு மேலே ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து கோவா போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சர்லேயும் போடலாம். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பை.